நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம சுஜோக்குன்னு சொல்லி ஒரு அக்குபஞ்சர் முறையை பத்தி பார்க்க போறோம். இது அப்படியே அக்குபஞ்சர்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் அனைத்துமே நம்ம கையில பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு தலைன்றது பார்த்தீங்களா, இந்த கட்டை விரல் தலையா செயல்படும். இந்த 2 கை 2 விரலுமே நம்மளுக்கு கைகளா செயல்படும். இது நடுவுல இருக்கிற 2 விரலும் கால்களா செயல்படும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைனா நம்மளுக்கு இப்ப இது கையில உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைனா இதுல வயிறு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்பனா இந்த ஏரியால நம்மளுக்கு வயிறு அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல வலி இருக்கும். அது இப்படி கண்டினியூஸா ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த வலி ஆட்டோமேட்டிக்கா போகும். இங்க வலி போயிருச்சுன்னா உங்களுக்கு வகுத்துல இருக்க வலியும் ஆட்டோமேட்டிக்கா போகும். உதாரணத்துக்கு இப்போ ஒருவேளை மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மூட்டுன்றது பாத்தீங்கன்னா இது 2 காலா வரும். இப்படி காலா வரும்போது மூட்டுன்றது இந்த ஏரியா. இப்ப கையில வச்சு பார்த்தா இது 2 காலு இல்லையா? அப்பனா இந்த இடத்துலதான் நம்மளுக்கு மூட்டு வரும். இந்த இடத்துல மூட்டு வரும். இந்த இடத்துல நம்ம மெதுவா அழுத்தம் கொடுத்து பார்க்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்து பார்த்தா மூட்டு வலி உண்மையிலேயே வலிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு பெயின் இருக்கும். அப்ப அந்த பெயின் இருக்க இடத்துலயே நீங்க கண்டினியூஸா அப்படி மசாஜ் பண்ணலாம். மெதுவா அப்படி அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு காலில் இருக்க வலி ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை ரைட்டு கால்னா நீங்க ரைட் சைடு இருக்கிற காலை ப்ரெஸ் பண்ணலாம். ஒருவேளை லெஃப்ட் காலில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லெஃப்ட் விரல்ல இருக்கிறதுல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படி ப்ரெஷர் கொடுக்கலாம். இதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னன்னா இந்த மாதிரி சுஜோக் ரிங் இருக்கு. இந்த ரிங்கை வச்சு நம்ம ரெகுலரா இப்படி மசாஜ் பண்ணும்போது அந்த மூட்டு ஏரியால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூட்டு வலி குறையிறது நீங்க நல்லா நோட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வலி வந்திருக்கு, இப்போ ஒரு 1 or 2 days தான் வலிக்குதுன்னா இது நீங்கள் பண்ணும்போது உடனே ரிலீஃப் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நாள்பட்ட வலி இருக்குது, எனக்கு ஒரு 2 மாசமா 3 மாசமா இருக்குது, இல்லை வருஷ கணக்காக இருக்குன்னா இது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வலி குறையும். இந்த ஒரு சின்ன ரிங்கை வச்சே நம்ம மூட்டு வலியை ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஒருவேளை உடம்பு முழுக்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வகுத்துல வலி இருக்குன்னா இந்த மாதிரி வகுறு ஏரியாவில் இப்படி மசாஜ் பண்ணலாம். இது மாதிரி பால்ஸ் வச்சு இந்த இடத்துல இப்படி மசாஜ் பண்ணும்போது அந்த ஏரியா ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படும். இப்படி தூண்டப்படும். இந்த வகுறு ஏரியாவில் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அந்த ஏரியாவில் உங்களுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு வகுத்துல பெயின் இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். இது சுஜோக் முறைப்படி உடம்புல க்யூர் பண்ணுறதுக்கு. அதே இடத்துல நம்ம சீட்ஸ் ஓட்டினோம்னா அது சீடு தெரப்பியாவோ வேலை பார்க்கும். நம்ம எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சீடு இல்லாட்டி லீஃப் இதை மட்டுமே வச்சு நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெகுலரானா ஜஸ்ட் இதையும் சேர்த்து அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு சுகர் லெவல் குறையும். ப்ளஸ் இது ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க ட்ரை பண்ணிக்க முடியும். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம வீட்டிலே ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். இதை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ போடலான்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.